ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம கிழங்கு அறுவடை பண்ண போகிறோம். மொத்த கிழங்கும் கிடையாது பாருங்க, இது எல்லாமே கிழங்கு குச்சி தான். நம்ம இப்போது 6 மாதம் மேலே ஆகிடுச்சு நாங்கள் வச்சு. அதால் எப்படி கிழங்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி மட்டும் நல்லா பெருசாக இருக்குது. இந்த மாதிரி மெலிசாக இருக்கிறதுல ஹைட்டு தான் நல்ல ஹைட்டு போயிருக்கு. ஆனால் கிழங்கு வந்திருக்குமான்னு தெரில. அதனால் நம்ம பெரிய குச்சியாக இருக்கிறதுல பெரிய குச்சி பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த குச்சி தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அதில் கிழங்கு இருக்கான்னு அப்படியே பறித்து பார்த்துட்டு கிழங்கு இருந்துச்சுன்னா அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ கிழங்கு இந்த ஒரு செடி இவ்வளோ செடி வைக்கிறீங்களே, கிழங்கு வந்து இதே கடையில் கொடுத்து வாங்கிக்கலாம். இது 6 மாதம் 10 மாதம் ஆகும்னு சொன்னாங்க கிழங்கு. ஆனால் எனக்கு தெரியல, வீட்டில் சொன்னாங்க 10 மாதம் ஆகும் வளர்கிறதுக்கு அப்படின்னாங்க. 10 மாதம் ஒரு செடி வளர்க்கணுமா? கடையில் கொடுத்தா 20 ரூபா 30 ரூபாய்க்கு கிழங்கு வருது அப்படின்னு நினைக்கலாம். இதில் நம்ம வைக்கிறதால என்ன பெனிஃபிட்னால், நம்ம ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு தேவைன்ற நாள் இன்றைக்கி வேணும் கிழங்கு, நாளைக்கு வேணும்னா கடைக்கு திடீர்னு ஓட தேவையில்ல. ஒரு கிழங்கோ 2 கிழங்கோ நம்ம அப்படியே பறிச்சுட்டு மீதி அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். எது கிழங்கு செடியை பிடுங்கக்கூடாது. லைட்டாக பறிச்சிட்டோம்னா அந்த கிழங்கு ஒரு கிழங்கோ 2 கிழங்கோ எடுத்துகிட்டு மீதி அப்படியே மண் போட்டோம்னா அது பாட்டுன்னு இருக்கும். நம்ம கிழங்கு ஒன்றும் ஆகாது. செடி வெளியே எடுத்தால் தான் கிழங்கு உள்ளே அழுகிடும். செடி எடுக்காமல் உள்ளே இருந்ததுன்னா செடி ஒன்றும் ஆகாது. கரும்பு அதுமாரி தான். கிழங்கை விட கரும்பு வந்து ரொம்ப சூப்பருங்க. இப்போ மொத்த இது கரும்பு வந்துருச்சுன்னா கூட பாருங்கள், சின்ன சின்ன குருத்து பக்கத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வாழை மாதிரி தான் கரும்புமே. நான் வைக்கிறது ஒரு சின்ன துண்டு தான் நம்ம கட் பண்ணி வைக்கிறோம். ஆனால் அது வந்து வந்துக்கிட்டே சைடில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இதுமாரி இது இருக்கு இல்லைங்களா, இதை ஒன்று மட்டும் அதுமாரி கழிச்சு ஒன்று ஒன்றா எடுத்து விட்டோம்னா அந்த கரும்பு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். கிழங்கோட கரும்பு ரொம்ப சூப்பர். ஜீரண சக்திக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. ஒரு துண்டு பாருங்க, இந்த இவ்வளோ சுகர் இல்லாதவங்க, ஒரு நெஞ்செரிச்சலாக இருக்குது, அந்தமாதிரி நெஞ்சு கறிக்குது சொல்லுவாங்கள்ல, அந்த நம்ம சாப்பிட்றது அந்த சாப்பாடை ஏப்பம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஒரு துண்டு தான், அதில் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டா கூட நல்ல ஏப்பம் வருங்க. சூப்பராக இருக்குது. நம்ம அதுக்கு ஈனம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு. நமக்கு தேவைன்றப்ப இது எடுத்துக்கலாம், கரும்பு வேணுன்றப்ப. அதனால தான் இந்த 2 செடியும் நம்ம போட்டது. இப்போ வாங்க கிழங்கு இருக்கான்னு பார்க்கலாம். இந்தமாரி சைடில் பறித்து பார்க்கலாம் கிழங்கு இருக்கான்னு. இதை பாருங்கள், கிழங்கு இருக்குமா கிழங்கு? இது ஒன்று அது நார். இதெல்லாம் கிழங்கு இல்லையா? இது மாதிரி பெருசாக தான் இங்கே. இது மாதிரி பெரிய சைஸ் தான். இன்னும் இந்த சைடு சுற்றி இருக்கும்ல, நம்ம இது ஒரு சைடு தானே எடுத்து வெள்ளை கலர் இருக்குது. எடு பார்க்கலாம் கிழங்கு வருதா. கிழங்கு உள்ள உடச்சிட்டு உடஞ்சிக்கிச்சா? கிழங்கு வேறு அம்மா இன்னும் வந்துக்காதுன்றா. எத்தனை மாதம்? அது இப்போ ஒரு 6 மாதம் ஆயிடுச்சா? அடடா, ஏன்னா ஒரு 4 கிழங்கு உடஞ்சிருக்கு. இந்த இடத்துல லைட்டாக உடஞ்சிருக்கு. இது மட்டும் வச்சிரு. 4 கிழங்கு போய் வைக்கிறதா? முத்தில் இன்னும் கிழங்கு வெள்ளையாக தான் இருக்குது. இலசு இன்னும் முத்தணுமா? கிழங்கு இன்னும் முத்தணுமா? அப்படின்னா 6 மாதம்னா கரெக்டாக நம்ம 10 மாதம் கழிச்சு தான் இதை அறுக்கணும் போல். அப்போ தான் கிழங்கு நல்லா இருக்கும் போல். ஆனால் இதுக்கே குச்சி இவ்வளோ கனமாக வந்துட்டுருக்கு. இந்த குச்சி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் மறுபடியும் கட் பண்ணி மறுபடியும் அப்படியே நட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குச்சி வச்சிங்கன்னா போதும். இந்த வேர் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வேர் கிடையாது, அதில் தான் கிழங்கே வரும் பாருங்கள். குட்டி வேரில் கிழங்கு பெருசாகுதா? இதில் எவ்வளோ வேர் இருக்குதோ அவ்வளோ கிழங்கு வரும். நாங்கள் முன்னாடியே சரி இந்த இது ஒன்று பெருசாக இருக்கிறதால பறிச்சிட்டோம், கிழங்கு நிறையா இருக்குன்னு. இதில் பார்த்திங்கன்னா பெரிய கிழங்குனா ஒரு 4 கிழங்கு தான் இருக்குது. நம்ம 10 மாதத்துக்கு அப்புறமே கிழங்கு பறிச்சிக்கலாம். இப்போ நான் இன்னொன்று காட்ட போகிறேன், பாவக்காய். நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் பாவக்காய் இன்னும் வரல அப்படின்னு. பூ தான் வச்சிட்ருக்கு, இன்னும் வரல அப்படின்னு. நம்ம அதே நம்ம விருப்பப்பட்டு நம்ம நினச்சிட்டே இருந்தோம், இது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம்னா அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிறது நான் இந்த செடி வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. பாருங்கள், எனக்கு செம்பருத்தியும் அதே மாதிரி தான். 2-3 தடவை செடியே வரல. நான் வரலன்னு அதை விடவே இல்லை. பாவக்காய் எனக்கு பாவக்காயும் அப்படி தாங்க, செம்பருத்தியும் அப்படி தான். வரல, நான் விடலை. நான் வச்சுட்டே தான் இருந்தேன். ஏதாவது ஒரு செடியாவது பற்றிக்காதான்னு திரும்ப வச்சோம். ரொம்ப நல்லா பாவக்காய் வந்துடுச்சு பாருங்கள்.
பாவக்காய் நல்லா வந்துடுச்சு. செம்பருத்தியும் நான் பறிச்சிட்டேன். நல்லா பரவாயில்ல. நம்ம வீட்டுக்கு செம்பருத்தியே வரமாட்டேங்குதுன்னு நினச்சேன், வந்துடுச்சு. பாவக்காயும் வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷம். நம்மளோட வாழையும் பாருங்கள், நல்லா பூ வந்துடுச்சு. இதில் ஒரு 5-6 சீப் மேலே இருக்குங்க. நல்லா பெரிய இது தான். ஆனால் இது வந்து தான் அதுதான் ரொம்ப குட்டியாக போயிடுச்சு. தண்ணியிலே இருக்கக்கூடாது போல், தண்ணியிலே இருக்குது. அதனால் ஒரு 4 சீப்பு தான் பெரிய சீப்பாக இருக்குது. இது 6 சீப்பு நல்லா பெரிய சீப்பாகவே இருக்குது வாழை. பரவாயில்லைங்க. இப்போ மழை டைம் வேறு. இந்த மழை டைமுக்கு நீங்கள் எந்த செடி வைக்கிறதா இருந்தாலும் வைங்க, நல்லாவே பற்றிக்கும். எங்களுக்கு காஞ்சி போன செடி எல்லாமே நல்லா துளிர் வந்துடுச்சு. நீங்களும் செடியை வச்சு பாருங்கள். வீட்டுக்கு கறிவேப்பிலலாம் நம்ம டெய்லியுமே பறிச்சுக்கலாம். சட்னிக்கு, இட்லி பொடிக்கு, எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். அது ஒன்று வச்சோம்னா கீழே நிறைய செடி வந்திருக்குங்க எங்களுக்கு. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். பக்கமாக இருந்தால் கொடுக்கலாம், தொலைவாக இருந்தால் கொடுக்க முடியாது. நிறைய கறிவேப்பிலை செடி எங்களுக்கு குட்டி குட்டியாக பக்கத்தில் கீழே வந்திருக்கு. நீங்களும் ஒன்று வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லது. செடி நம்ம வீட்டுக்காக இருந்தால் நம்ம எந்த உரம் போடாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.